இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. மார்க் 5:36. இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தேவ பிள்ளைகளை அவரிடத்தில் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பயப்படுகிற காரியம் எதுவும் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். ஜெபாலய தலைவனாயிருந்ததான எவரு என்கிற மனிதன் இயேசுவை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து என்னுடைய மகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான். இதை கேட்ட இயேசு அவனோடு கூட அவனுடைய வீட்டுக்கு கடந்து சென்று கொண்டிருந்த சமயத்தில் வழியிலே வந்ததான 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவோடு பேசி உரையாடி கொண்டிருந்ததான அந்த சற்று நேர சமயத்திலே ஜெபாலே தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய மகள் மரித்து போனாள் என்றார்கள். இதை கேட்டுதான இயேசுவானவர் இவனுடைய இருதயம் கலங்கிவிடும், பயந்து விடும் என்றவராய் அவனுக்கு சொன்ன வார்த்தை தான், நீ பயப்படாத, விசுவாசத்தோடு இரு என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நீங்கள் இயேசுவினிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது சற்று தாமதிக்கலாம், ஒருவேளை அது கிடைக்காமல் முடிவுக்கு வந்துவிட்டதே என்கிறதான செய்தியை கூட நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறபடியால் நிச்சயமாய் எந்த தீங்கான காரியங்களும் எந்த வேதனையான சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நேரிடாதபடிக்கு நீங்கள் சந்தோஷம் அடையத்தக்க உயிருள்ள சாட்சியாய் உங்களை நிச்சயமாய் கர்த்தர் நிறுத்துவார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்மை மாத்திரம் நம்பி உம்மை மாத்திரம் விசுவாசித்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நன்மையான எல்லா ஈவையும் நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.